வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் தி நைட் வாட்ச்மேன் கொன்னாசியஸ். ஸோ 4வது மேட்ச் இதுதான். கொஞ்சம் ஒரு 160 170 அதில் ஒரு த்ரில்லர் மாதிரி போச்சு. ஸோ ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தேன் இந்த மாதிரி பிபிகேஸ் ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு. அதே மாதிரி பிபிகேஸ் ஜெயிச்சிருந்தாங்க. அண்ட் நிறையா பிளேயிங் லெவன்லேயே எக்கச்சக்க சேர்ந்து சொல்லியிருந்தேன். ஜிடி எப்படி போவாங்கன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி போய் பல்ப் வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஸோ மதன், உங்களோட இனிஷியல் தாட் சொல்லு. இனிஷியல் தாட்ஸ்னா நம்ம வந்து தலைப்பார அடிச்சுக்கிட்டோம். குமார் கோஷாகர் ஆடுங்கடா மிடில்ன்னு சொல்லிட்டு ஆடல. அப்புறம் அர்ஷத் கான் ஆடுங்கன்னு சொன்னோம், அவரையும் ஆடல. திவாட்டியா எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு $1 பில்லியன் கொஸ்டின் மாதிரி இருக்கு. நீ பேட்டிங்கும் ஆட மாட்டே, கடைசியா நீ எடுத்து ஆவரேஜ் ஸ்ட்ரைக் ரேட்லாம் பார்த்தனா ஒண்ணுமே இல்லை. எல்லாம் 20 24 ஆவரேஜ் தான். நீ வந்து டெத் ஓவர்ஸ்ல ஆடுறாரு, கம்மி தான் ரன் அடிப்பாருன்னு பார்த்தா ஸ்ட்ரைக் ரேட்டும் கிடையாது. ஸோ ஒரு கேம் வந்து சிங்கிள் ஹேண்ட்ல வின் பண்றது கிடையாது. உனக்கு WT பிளேயரும் கிடையாதுன்றப்போ இம்பாக்ட்ல வேணா வச்சுக்கலாம், தேவைப்பட்டா ஆடலாமே தவிர அங்க இடத்துல நீங்க WT பிளேயர் வைக்கலாம். உங்களுக்கு என்ன ஆளா இல்ல. நல்ல பிளேயரான இவர் இருக்காரு, என்ன சொல்றது, ஒரு பிளேயர் வந்து அர்ஷத் கான் இருக்காரு. அதுக்கப்புறம் வந்து சைட் மிஸ்டேக் நல்லா பண்ண நிறைய பேர் இருக்காங்க. குர்னூன் பிராரு இந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் அவங்க வச்சிருக்காங்க. இருந்தாலுமே வந்து எதுக்கு தேவாட்டையை பிடிச்சி ஆடுறாங்கன்னு தெரியல. அது ஒரு பிக் மிஸ்டேக். கிளென் பிலிப்ஸ் அவுட் ஆனோன்னா அப்படியே செஞ்சிருச்சு டீம். ஏதோ பிரசித் கிருஷ்ணா பண்ணதுனால கொஞ்சம் ஜெயிச்சாங்க, இல்லைன்னா வந்து சிங்கிள் ஹேண்டரா அடிச்சு தூக்கிட்டு போயிருப்பாங்க பிபிகேஸ். ஓகே, ஸோ நான் இப்போ பாயிண்ட் பை பாயிண்டா சொல்றேன் அவங்க என்னென்ன தப்பு பண்ணாங்க அப்படின்னு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சொன்னோம், 10 ஓவருக்கு இந்த 3 பேர் ஆடணும் அப்படின்னு. சுப்மன் கில், ஜாஸ் பட்லர் அண்ட் சாய் சுதர்ஷன் நல்ல ஸ்டார்ட் கொடுத்தாங்கடா. 6 ஓவர் நீங்க அந்த இன்னிங்ஸ் நீ பிரேக் டவுன் பண்ணி பாத்தீங்கன்னா சூப்பரா ஆடிட்டு இருந்தாங்க. 6 ஓவர் பவர் பிளே முடியும் போது 54 ரன், ஒரு விக்கெட். அதுக்கப்புறம் நீ வந்தீங்கன்னா கில்லு அவுட் ஆகும்போது கூட பிலிப்ஸும் பட்லரும் ஒன்றும் பெருசா ஆடவே இல்லை. ஆனா நல்லா காம்ப்ளிமெண்ட் பண்ணி அங்க இங்கன்னு ஒரு 8 ரன் அந்த ரன் ரேட்லயே ஆடிட்டே இருந்தாங்க. 118 for 2 வரைக்கும் இருந்துச்சுடா. அந்த இடத்துல நீங்க வந்து வாஷிங்டன் சுந்தர் இறக்குறதாங்க. அப்பயே சொன்னேன், வாஷிங்டன் சுந்தர் இந்த லைன் அப்புக்கு செட் T20க்கே செட் ஆக மாட்டாரு. முதல்ல அவரை நீங்க ஆடுறதா இருந்தா 1 டவுன் 2 டவுன்லேயே பவர் பிளே அந்த டைம்ல ஆர்டர் வைக்கணும். லோயர் டவுன் த ஆர்டர் ஆட வச்சீங்கன்னா டீம் வந்து அதில் பதாளத்துக்கு போயிடும். ஸோ இதுதான் நம்ம ரிப்பீட்டடா சொல்லியிருந்தோம். திரும்ப அவங்க என்ன பண்ணாங்க, 120 for 2 அந்த இடத்துல இருந்து வாஷிங்டன் சுந்தர் உள்ள கொண்டு வந்தாங்க. அவரு 16 balls 18 runs, கிட்டத்தட்ட 3 ஓவர் சாப்பிட்டு ஒண்ணுமே ரன் பால் ஆடிட்டு போயிருக்காரு. அண்ட் ஆல்சோ ஷாருக் கான் அவரும் அதுக்கு மேல ஒரு ஓவர் சாப்பிட்டு 4 ரன். ஸோ திரும்ப தெவாட்டியா வந்து வரும்போது மேட்சே முடிஞ்சு போச்சு. தெவாட்டியா வந்து என்ன கடைசி ஒரு ஓவர் தான் இருந்தாங்க. இவங்க ஷார்ட் பாலா போட்டு அங்கிட்டு போயிடு இப்படி அப்படி இப்படின்னு போட்டே அந்த ஓவரே ஃபுல்லா ஓட்டிட்டாங்க. இந்த இடத்துல நல்லா யோசிச்சு பாரு. நான் என்ன சொன்னேன், ஜேசன் ஹோல்டரை எடுத்திருந்தாங்கன்னா ஷார்ட் பால் எல்லாம் போடவே முடியாது. அவரே ஒரு 6 அடி இருப்பாரு. ஸ்லோ பால் எல்லாம் போட்டீங்கன்னா அங்க இங்கன்னு அவருக்கு பவர் வேற வழி இல்ல. ஆமா, ரபட் தான். அசோக் சர்மாவும் நல்லா போடுறாங்க. அசோக் சர்மா நல்லா போடுறாங்க. இன்னொரு தப்பு என்னன்னா, சிராஜோட ஓவரும் பினிஷ் பண்ணல, பிரசித் கிருஷ்ணா தான் எடுத்துட்டாங்க. இன்ஃபேக்டா ஏன் இவ்வளவு லேட்டா கொண்டு வரணும், ரன்னு கம்மி. நீங்க இருந்திருக்கலாம். பிரசித் கிருஷ்ணா நல்லதான் பண்ணாங்க. ஆக்சுவலா ரொம்ப ட்ரோல் பண்ற மாதிரி இல்ல, பவுலிங் நல்லா பண்ணாங்க. பிரசித் கிருஷ்ணா வந்து ஐபிஎல்ல வந்து எக்ஸ்ட்ராடினரி போடுவார். இந்தியாவுக்கு வந்தா மட்டும் தான் சுமாரா போடுவாரு. ஐபிஎல்ல போன ஐபிஎல்லும் பார்த்தேன், சூப்பரா போட்டாரு. நல்லா ஹார்ட் லென்த் அடிப்பாரு, பவுன்சர்ஸ் ஸ்லோயர் பவுன்சர்ஸ் எல்லாமே சூப்பரா போட்டாரு. இந்தியாவுக்கு வந்தா மட்டும் சொதப்புவார். அதான் அதே மாதிரி பஞ்சாப் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் சஹல் செம்மையா போட்டாரு. சஹல் வந்து இவங்க டெம்ப்ளேட் தான், அந்த 10 அப்படியே பொறுமையா லாரியை பொறுமையா கொண்டு போவோம். செகண்ட் கியர் தேர்ட் கியர்ல டக்குன்னு கியரை மாத்துவோன்னு பாக்குறப்போ டக்குன்னு சஹல் கொண்டு போயிட்டாரு. பவர் பிளே ஒரு மாதிரி டீசென்டான ஸ்கோர் தான். இந்த பிட்ச் நிறைய ஏர் இருந்தது, நிறைய ஸ்விங் கிடைச்சது. ஸோ யூஸ்வலா பிட்ச் மாதிரி இல்லை அந்த கிளைமேட் சேஞ்சஸ்னால. ஸோ சஹல் வந்து எப்பெல்லாம் அவங்க வந்து அடிக்கிறேன்னு நினைக்கிறாங்களோ அப்பெல்லாம் ஒரு விக்கெட். கிளென் பிலிப்ஸ் ஒரு விக்கெட் எடுத்தாங்க. பட்லர் விக்கெட் எடுத்தாரு. அதுக்கப்புறம் வேற விக்கெட் பட்லர் எடுத்தாரு, சுமன் கில் எடுத்தாரு நினைக்கிறேன். கிளென் பிலிப்ஸ் யார் எடுத்தாங்க? கிளென் பிலிப்ஸ் வந்து வைசாக் அஜயகுமார் எடுத்தாரு. வைசாக் அஜயகுமார் தான் எடுத்தாரு கிளென் பிலிப்ஸ். ஸோ எப்பப்பெல்லாம் அவங்க பார்ட்னர்ஷிப் பிரேக் ஆகுதோ அப்பெல்லாம் வந்து கரெக்டா யூஸ் பண்ணாங்க. 5 bowler தான், 6th bowler பேருக்கு வச்சிருக்காங்க. ஸோ கரெக்டா அந்த 4 ஃபாஸ்ட் பவுலரை டெப்ளாய் பண்ணி பக்காவா யூஸ் பண்ணாரு. அதுதான் மக்களின் கேப்டன் சொல்றது. செம்மையான போலிங், செம்மையான எக்ஸிகியூஷன் ஆக்சுவலா. ஸோ ரொம்ப பதட்டப்படாம போலிங் போட்டாங்க. பேட்டிங்ல கொஞ்சம் தெரிஞ்சுது. பட் கூப்பர் கான்லி வந்து எக்ஸ்ட்ராடனரி ஹிட் பண்ணாரு. நம்ம ப்ரிவியூலயே பேசியிருந்தோம், இப்போ ஆக்ஷன் ப்ரிவியூலே கூப்பர் கான்லி மாதிரி ஒரு பிளேயர் பயங்கரமான ஆளு, நல்லா எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய பேர் நம்மள கமெண்ட்ஸ் கூட போட்டிருந்தாங்க, கூப்பர் கான்லி சிஎஸ்கேக்கு வேணும் அங்க வேணும்னு சொல்லிட்டு. செம்மையா ஆனாரு, நம்ம பயங்கரமான டெபியூட் வேற அவருக்கு, வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியன்.
சூப்பர். ஆமா. இப்போ வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியன் இன்னொன்னு என்னன்னா, அவருக்கு எக்ஸாக்ட்டான ஏத்த ஸ்லாட். ஸோ ஸ்ரேயாஸ் ஐயர் சூப்பரா இங்கிலீஷோட அவரே ஸ்லாட். டீப்ரமோட் பண்ணிட்டு, இங்கிலீஷோட அந்த ஒன் டவுன் ஸ்லாட்ட வந்து குடுத்துருக்காங்க. அது எக்ஸ்ட்ரார்டினரியான ஒரு மூவ். அண்ட் ஆல்சோ இவங்களுமே அந்த ரைட், லெஃப்ட் அந்த காம்பினேஷன மெயின்டெயின் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் ஆல்சோ இன்னொன்னு நீ சஹல பத்தி சொன்ன. ஸோ சஹல் வந்து ரீசென்ட்டா ஒரு இன்டர்வியூ குடுத்திருந்தாராம். அவர் வந்து இப்போ 36 வயசு. ஆனா பார்க்கறதுக்கு அப்படி தெரியாது. 36 வயசு ஆயிடுச்சு. ஒரு மாரி டெய்ல் எண்ட் ஆஃப் தி கரியர் தான். இனிமே இந்தியன் டீமுக்குலாம் போட சான்ஸ் கிடையாது. அப்போ அவர் சொன்னாராம், இந்த மாதிரி நான் தான் ஒரு லீடிங் பவுலர் எங்க டீம்ல. பட் என்ன வந்து ஒரு எக்ஸாம்பிள் எல்லாம் நான் யாருமே என்ன வந்து வச்சு இது பண்ணது இல்ல. ஸோ ஐ ஹாவ் டு ஒர்க் ஆன் மை ஃபிட்னஸ், ஐ ஹாவ் டு ஒர்க் ஆன் தி மை டிசிப்ளின் அண்ட் எல்லாமே இந்த ரொட்டீன் இது பண்ணணும்னு சொல்லிட்டு 6 மந்த்ஸ் வந்து அவர் எதுவுமே எந்த ஒரு பேட் ஹேபிட்டும் இல்லாம ப்ராப்பர் டயட்டு, ப்ராப்பர் ரொட்டீன், ப்ராப்பர் ஹெல்த் எல்லாமே மெயின்டைன் பண்ணி எக்ஸசைஸ் அண்ட் ஒர்க் அவுட், ப்ராக்டிஸ் எல்லாமே ப்ராப்பரா 6 மாசம் வந்து நான் பியூரா வந்து எல்லாமே பக்காவா பண்ணியிருக்கேன். ஸோ இந்த சீசன் அப்கமிங் பவுலர்ஸ் அண்ட் கரண்ட் என் கூட ஆடுற பிளேயர்ஸ் வந்து நீ சகல வந்து ஒரு மெயின் ஸ்ட்ரீம் பவுலர் இல்ல, அவரை வந்து ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி வச்சு இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். அதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிளா இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அண்ட் ஆப்வியஸ்லி வெல் டிசர்வ்ட். டாப் அந்த 2 பேரை கழட்டிட்டாரா, ஜாஸ் பட்லர் அண்ட் சுப்மன் ஆமா, கில். அது முக்கியமான போதும். விக்கெட். அதை உடைச்சாலே added to போதும் that, அவருக்கு. அபினவ் முகுந்த் கூட ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்தாரு. வேர்ல்ட் கப்ல கமெண்ட்ரி பண்ணிட்டு இருந்தாங்களாம். அவர் அப்படி கமெண்ட்ரி பண்ணிட்டு இருக்கப்ப பேரலா ஸ்விட்ச் ஆகி டிஒய் பட்டேல் ஸ்டைல்ல வந்து T20 கேம் விளையாடிட்டு இருந்தாராம். ஜஸ்ட் பிகாஸ் அந்த சின்ன கிரவுண்ட்ல விளையாடணும், அந்த யங்ஸ்டர்ஸோட விளையாடணும்னு சொல்லிட்டு அவருக்கு அந்த உள்ளுக்குள்ள அந்த இது இருக்கு, த்ரஸ்ட் இருக்கு, அந்த எனர்ஜி இருக்கு, கண்டிப்பா விளையாடணும்னு சொல்லிட்டு தூக்கி தைரியமா போட்டு விக்கெட் எடுக்கிறதுல வந்து சஹல் நம்பர் 1. அதனால தான் இன்னும் சக்சஸ்ஃபுல்லா இருக்காரு. அந்த விக்கெட் டேக்கிங் நாக் அவருக்கு வந்து போகவே இல்லை. எவ்வளவு வயசானாலும் அதே மாதிரி போடுறாரு. அண்ட் ஹி டிசர்வ் டு செலிப்ரேட் மச். பட் வந்து அவருக்கு எங்கேயுமே பெருசா சான்சஸ் கிடைக்கல. ஆர்சிபில பயங்கரமா செலிப்ரேட் பண்ணாங்க. அப்புறம் நிறைய டீம், இந்தியா டீம் வந்தாரு. பட் ஃபேகட் அந்த கைட்ல நல்லாவே பண்ணாலும் அந்த ஏஜ் ஃபேக்டர்னால அவர் வந்து மிஸ்ட்ரி இல்ல, அது இல்ல, இது இல்ல அப்படின்னு சொல்லி வெளியே விட்டுறாங்க. பட் டிசர்வ் பவுலர், செம்மையா போட்டாரு. க்ரூஷியல் சீரீஸ்ல நல்ல விக்கெட் எடுக்கிறாரு. ஓகே. ஸோ இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட் என்னன்னா, ஆக்சுவலி பஞ்சாப் வந்து பக்காவா பண்ணாங்க. நம்ம பேசின அதே எக்ஸாக்ட் அதே லைன் அப், அதே இது ரொம்ப பயங்கரமா. அண்ட் ஆல்சோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, பஞ்சாப் நல்ல ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்காங்க. நீ நல்லா பாத்தீங்கன்னா ஹர்ஷ்தீப்பும் சரி, வைஷாக் விஜயகுமார் இருந்தாலும் சரி, பாட்லெட்டுமே சரி, கரெக்டா அந்த ஒரு மாதிரி ஷார்ட் பிச்சு, ஸ்லோயர் டெலிவரிஸ், அவுட் சைடு இன்டு தி விக்கெட், பாடியே கொடுக்கல. இன்டு தி விக்கெட், இன்டு தி விக்கெட், எல்லாமே இன்டு தி அவுட் விக்கெட். சைடுலே போட்டு 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 ரொம்ப அவங்கள ஃப்ரஸ்ட்ரேட் பண்ணிட்டாங்க. ஒரு மாதிரி வெறுப்பா என்னடா பண்றீங்கிற மாதிரி ஆக்கிட்டாங்க. சூப்பர் எக்ஸிகியூஷன், நல்ல பிளானிங், போர்ட் ரூம்ல உட்காந்து நல்லா டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்னும் எனக்கு என்ன ஒரே ஒரு இது என்னன்னா, கூப்பர் கான்லிக்கு ஒரு ஓவர் 2 ஓவர் கொடுத்துருக்கலாம். சோ இல்ல இல்ல, அவருமே நல்ல அது ஏன்னா நான் சொல்ல வரேன் ஜாஸ் நேசர். ஜாஸ் பட்லரும் கில்லும் ஆடிட்டு இருக்கும்போது கூப்பர் கான்லிக்கு ஒரு 2 ஓவர் கொடுத்து பாத்துருக்கலாம் எப்படி போடுறாரு அப்படிங்கறது. இல்ல, அதுதான் நான் ஒரு சொல்றேன். சின்ன அதுதான் அந்த டிப்ளாய்மெண்ட் எக்ஸிகியூஷன், அதுதான் அந்த கேப்டன்சி. சி, உனக்கு எல்லாருமே பெர்ஃபெக்ட்டா போடுறாங்க. நீ மார்க் வென்சன் பார்த்தனா டிஃபென்சிவா போட்டு வேலையை முடிச்சிட்டாரு. உனக்கு வந்து இவரு விஜயகுமார் ஐஷாக்கு வந்து உனக்கு பெர்ஃபெக்ட்டா எங்க எக்ஸிக்யூட் பண்றாரு. உனக்கு தேவைப்படலன்றப்ப அதை யூஸ் பண்ணாம இருக்கிறது தான் வந்து அந்த கேப்டன்சி ஸ்கில்ன்றது. அந்த ஃபீல்டிங் பயங்கரமா பண்றதாகட்டும், எல்லாமே வந்து ஆன் பாயிண்ட். நடுவில் கொஞ்சம் பேனிக் பட்டன் அமுத்துனாங்க. சசாங்க் சிங் விக்கெட், நேகலோதர விக்கெட்ன்றப்போ. பட் கூப்பர் கான்லி அண்ட் ஜேவியர் பர்லட் ஒரு புல்செட் அடிச்சார் பத்தியா. அதெல்லாம் வந்து அதுதான் அந்த கேம். நம்ம சொன்னோம் பஞ்சாபுக்கு 10 வரைக்கும் பேட்டிங் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் வந்து இந்த பஞ்சாப்க்கு ஹெல்ப் பண்ணிருக்கு. ஸோ சம டீம். நம்ம சொன்ன மாதிரியே வந்து ஒரு டைட்டிலுக்கு போகக்கூடிய ஒரு டீம் வந்து பஞ்சாப் என்னோட பிளேயிங் 4ல இருக்காங்க. நெக்ஸ்ட் சேப்பாக்கு வர வராங்க. என்ன நடக்க போகுதுன்றத அப்ப பார்ப்போம். அடுத்த மேட்ச் ப்ரிவியூ போயிடலாமா? இப்போ இது என்னன்னா, இந்த மாதிரி இயர்லி நீ வந்து ஒரு வின் எடுக்கும்போது உனக்கு ஒரு பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அதை விட உனக்கு டீம் காம்பினேஷன்ஸ் வந்து அமைஞ்சிரும். காம்பினேஷன்ஸ் இப்போ நீ இதே காம்பினேஷன், இதே 12 பேரோட நீ பேசுறதுல மாத்தவே தேவையில்ல. ஆர்சிபினாலும் சரி, பஞ்சாப்னாலும் சரி, இதே இந்த 12 பேர் காம்பினேஷனோட நீ வந்து அப்படியே டிராவல் பண்ணலாம். ஸோ இதுல உனக்கு சக்சஸ் கிடைக்குது பத்தியா. நல்லா ப்ராப்பரா 4 ஃபாஸ்ட் பவுலர்ஸ், சஹல் 5 பேர் இருக்காங்க. இது போக நீ சொன்ன மாதிரி தேவைப்பட்டா கூப்பர் கான்ல நான் யூஸ் பண்ணிப்பேன், சஷாங்க் சிங்லாம் நான் யூஸ் பண்ணிப்பேன் தேவைப்பட்டா. சோ அந்த மாதிரி ஒரு பிக்சட் டெம்ப்ளேட் மாதிரி. மேபி லாக்கி ஃபெர்குசன் வந்துட்டா பாட்லெட்டுக்கு லாக்கி ஃபெர்குசன். சோ அந்த மாதிரி இல்ல பாட்லெட் வச்சுப்பாங்க. ஏன்னா பாட்லெட் வந்து உனக்கு பயங்கரமான எக்ஸ்ட்ரா சீம் ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாரு, ஸ்லோயர் டெலிவரி வச்சிருக்காரு. சோ இதுல ஸ்பெஷல் மென்ஷனா நான் ஒருத்தர் மிஸ் பண்ணிட்டேன், அசோக் சர்மா போல ஸ்கில் செட் பார்த்தனா
நான் ஏன் ரபாடா வேணாம் ஜாஸ்தின்னு சொல்றேன், நம்ம ஏன் சொல்றேன்னா அசோக் சர்மா வந்து 140+ போடுறாரு. பட் ஒரு ஓவர் கொஞ்சம் ரன் போனாலும் லாஸ்ட் ஃபைனல் ஓவர்ல வந்து பெனல்டிமேட் ஓவருக்கு முன்னாடி பயங்கரமா அந்த பேக் ஆஃப் தி ஹேண்ட்ஸ் நிறைய போட ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ அது ஸ்மாக்லயும் அப்படிதான் பண்ணாரு. 140+ போடக்கூடிய போலர் வந்து திடீர்னு ஸ்லோ பால் போட்டா அவனை ரீட் பண்ண முடியாது. ஸோ அந்த எண்ட் ஓவர்ஸ்ல யூஸ் பண்றதுனால அவங்க ரபாடாவோட ஸ்கில் வந்து தேவைப்படுது. பட் எட் ரபாடா ஸ்ட்ரைக் போலர், அது ஒரு ஹெல்த்தி கன்ஃபியூஷன்ஸ் தான். அவங்க யாராவது ஒருத்தர் சாக்ரிஃபைஸ் பண்ணியே ஆகணும், ஜேசன் ஹோல்டர் கொடுத்து தான் ஆகணும். பிகாஸ் ரபாடா வந்து பயங்கரமா போட்டாரு, போராடலாம் போடா. பட் அந்த ஹெல்த்தி கன்ஃபியூஷன் அவங்க எப்படி மிஸ் பண்ண போறாங்கன்றதான் பார்க்கணும். ஏன்னா சிராஜ் வந்து அன்யூஸ்ட் ஆயிட்டாரு. ஸோ யாராவது ஒரு ஃபாஸ்ட் பாலர் அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணாதான் ஜேசன் ஹோல்டர் வர முடியும். ஏன்னா ஜேசன் இல்லடா நான் ஹோல்டர் என்ன டெத் ஓவர் தான் சொல்றேன்னா பண்ணாரு. இல்ல நான் என்ன சொல்ல வரேன்னா, ரபடா வந்து நல்ல பவுலர் இல்ல, அவர் வேணாம்னு சொல்லல. அவருக்கு முன்னாடி ஜேசன் ஹோல்டர் ஆடணும், அவ்வளவுதான். எனக்கு ஹோல்டரோட இம்பார்ட்டன்ஸ் எப்படி அங்க ரொம்ப ஆடுவ? முக்கியம். ஏன்னா பிலிப்ஸ் தான் தூக்கணும். அப்போ பிலிப்ஸ் தூக்கிட்டு பவர் அப்போ இப்படி பார்க்கலாம். பிலிப்ஸ் தூக்கிட்டு இல்லடா. ஷாருக் கான் ரபடா பதிலா வேணாம். குமார் ஏன் கோசகரா ஏன் போட்டுடலாம். ஏன் ரபடா ஆடுறீங்க? ரபடா வேணாமே. இந்த 3 பேர் இருக்காங்க, அசோக் சர்மா இருக்கான், போதும். 4 பேரே போதுமே. ரபடா வச்சுதான் நீ எதுவும் பண்ண போறன்னு அவசியம் கிடையாது. ஸ்ட்ரைக் ஏன்னா உனக்கு பவுலர்னு பவர் வேணும் யோசிப்பாங்க. கண்டிப்பா. பிரசித் கிருஷ்ணாவும் ஸ்ட்ரைக் பவுலர், சிராஜும் அப் ஃப்ரண்டா ஸ்ட்ரைக் பண்ற பவுலர் தான். ரபடா ஓகே தான்டா தான். நம்மளும் சொன்னோம். ஆனா இப்ப நல்லா போட்டாரு, அதனாலதான் பார்க்கறேன். நானும் கொஞ்சம் சுமாரா தான் போடணும்னு நினைச்சேன். பட் அந்த த்ரஸ்ட் இருக்கு, அவர் கொஞ்சம் நல்லா போட்ட மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. நான் சரி, என்னதான் வேற இருந்தாலும் அந்த யாரை தூக்க ஃபேக்டர் போறீங்க? இருக்குல்ல. வேற ஏதாவது தூக்க முடியாது. பிலிப்ஸ் தூக்கிட்டு குமார் கோஷாகரா, வேற ஆப்ஷன் கிடையாது உனக்கு. உனக்கு பட்லர் பிலிப்ஸ் தூக்க எல்லாம் முடியாது, ரஷீத் கான் தூக்க தூக்கிட்டீங்கன்னா முடியாது. மிடில் ஆர்டர் வந்து ஜீரோ. வேற யாரும் இல்லையே உனக்கு. வேற யாரும் இல்ல. நான் குமார் என்ன சொல்றேன், கோஷாகரா பிலிப்ஸ எக்ஸ்ட்ரா வந்து பண்ண சொன்னேன். 15th ஓவர்ல இருந்து தான் அவர் வந்து நீ ஆடவே வைக்கணும், பிலிப்ஸ், ஜேசன் ஹோல்ட். ஏன்னா அந்த மாதிரி ஒரு அதுதான் எக்ஸ்ப்ளோசிவ் ஹிட்டர் இருந்தா மட்டும்தான்டா உனக்கு பேக் எண்ட்ல வந்து ரன்னே வரும். ரன்னே வரல சுத்தமா உனக்கு. அந்த 18, 19, 20 அந்த ஓவர்லாம் ரன்ஸே சுத்தமா வரல. சோ அதுதான் மெயின் ரீசன் எங்க தோத்ததுக்கு. பார்ப்போம். நல்லா எனக்கு பாத்தீங்கன்னா என்னமோ இங்க இதே பாரு, பிளேன்ல தான் நான் போவாங்கன்னு இப்போ நினைக்கிறேன். உனக்கு ரீட் பண்றேன். 14வது ஓவர்ல 8, 15ல 9, 16வது ஓவர்ல வெறும் 3 ரன், 17ல 6 ரன், 18ல 7 ரன், 19ல ஆளே 6 இல்லையே. ரன், அதான் 20ல சொல்றேன். 12 ரன். அந்த 20ல அது 12 அஸ்வின் ரன் கொடுத்தது. வந்து ஒய்டு, அது நோ அஸ்வின் பால், கொடுத்தது. ஒய்டு, நோ பால். ஆமா, அதுதான். மத்தபடி அதான் ரன்ஸே அப்பல இல்ல சுத்தமா. பினிஷரே கிடையாது உங்களுக்கு. இவங்களுக்கு பினிஷரே கிடையாது. இவங்க அப்போ திவாட்டியால நீ பினிஷர் அப்ப வச்சாங்கன்னா நீங்க ரொம்ப கஷ்டம். அப்ப நீ ஹோல்டர் எவ்வளவு பண்ணி ரபடா சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். அப்ப வேற என்ன பண்ண முடியும்? வேற வேற ஒண்ணுதான் எடுத்தாகணும். அப்ப போய் அசோக் சர்மா பார்த்துட்டே எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் 2 கேம் பார்த்துட்டு பார்ப்போம். சரி, சரி, ஓகே. நெக்ஸ்ட் இப்போ மேட்ச் ப்ரிவியூ அடுத்த போயிடலாம். நெக்ஸ்ட் மேட்ச் ப்ரிவியூ வந்துடலாம். ஸோ நெக்ஸ்ட் மேட்ச் எல்எஸ்டி வெர்சஸ் டிசி எக்கானா ஸ்டேடியம்ல. லாஸ்ட் 2 டீம் அவங்களோட ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆட போறாங்க. ஸோ அவங்களோட ஒரு இனிஷியல் தாட் சொல்லு. இனிஷியல் தாட்ஸ்னா என்ன சொல்றது, லக்னோல வந்து எல்லாம் இன்ஜுரி ப்ரோனு, எல்லாமே ஒரு மாதிரி டீம் காம்பினேஷன்ஸே உட்காராம இருக்க டீம் எக்ஸப்ட் அந்த டாப் 2. மற்றபடி டிசியை பார்த்தா செம்ம ஸ்ட்ராங்கு, பக்காவா இருக்காங்க. எக்ஸப்ட் இந்த மிச்சல் ஸ்டார்க்கு பதிலா அந்த அன்அவைலபிலிட்டியும் வந்து ஸ்டார்க் இல்லாதது நுங்கி நெகிடி வச்சு இது பண்ணிடுவாங்க. அண்ட் கேஎல் ஜேமிசன் வச்சிருக்காங்க, தர்ஷன் சனக்காவா இல்ல துஷ்மந்த் சமீரா வச்சிருக்காங்க. ஸோ இவங்க ஆப்ஷன்ஸ் நிறைய வச்சிருக்கிறதுனால டிசி ஆர் பிரிட்டி ஸ்ட்ராங்கு. எல்எஸ்ஜி பிளேயிங் லெவன் நான் படிச்சிருக்கேன். எல்எஸ்ஜி பிளேயிங்ல வந்து ஸ்டார்ட் ஏடன் மாக்ரம், அப்புறம் வந்து இவர் மிச்சல் மார்ஷ் பைசன், நம்பர் 3 வந்து பண்ட்டு, நம்பர் 4 நிக்கலஸ் புரான், நம்பர் 5 ஆயுஷ் பதோனி, நம்பர் 6 வந்து அப்துல் சமாத், நம்பர் 7 ஷாபாஸ் அகமத், நம்பர் 8 வந்து ஆவேஷ் கான், நம்பர் 9 வந்து இவர் திக்வேஷ் ராத்தி, நம்பர் 10 ஷமி, நம்பர் 11 வந்து இவங்க கொண்டு வரேன்னு நினைக்கிறேன், மயங்க் யாதவோ மோசின் கானோ சொல்லிட்டு. இம்பாக்ட் பிளேயர்ல வந்து மணிமாறன் சித்தத்தை வச்சுப்பாங்க. அதான் மணிமாறன் சித்தத்தை வச்சுப்பாங்க. அது இல்லாம அவங்க வந்து பிரின்ஸ் யாதவ் வச்சிருக்காங்க. பேஸ்ட் ஆன் சிச்சுவேஷன் இப்படிதான் வரும். இவங்களுக்கு அந்த ஆயுஷ் பதேனுக்கு அப்புறமா இப்ப ஜிடி மாட்டின மாதிரி மாட்டுவாங்க. அப்துல் சமாத் அடிச்சா மட்டும் தான் உண்டு, ஒரு பயங்கரமான ஹிட் கிடையாது. சோ அந்த இடத்துல அவங்க மாட்டிப்பாங்களோன்னு தோணுது. ஷாபாஸ் அகமத் கொஞ்சம் ஆடுவார். ஓகே. ஸோ நீ எல்எஸ்சி சொல்லிட்ட படன்னு. அடுத்து டிசி வந்து அவங்க லைன் அப் எப்படி இருக்குன்னா, அபிஷேக் பொரல் அண்ட் கேஎல் ராகுல் இவங்க தான் ஓபன் பண்ணுவாங்க, என்னோட கெஸ். நம்பர் 1 டவுன்ல வந்து பத்தும் நிசாங்கா மேல வந்துட்டு பத்தும் நிசாங்கா ஆடுவார். ஆமா, பத்தும் நிசாங்கா, கேஎல் ராகுல், அபிஷேக் பொரல், அதுக்கப்புறம் அக்ஷர் பட்டேல். நிதிஷ் ஆட மாட்டாங்க. நிதிஷ் ஆட மாட்டாங்க. அக்ஷர் பட்டேல், அதுக்கப்புறம் உனக்கு கிறிஸ்டியன் ஸ்டப்ஸ், டேவிட் மில்லர், இப்ராஜ் நிகம், அதுக்கப்புறம் அசுதோஷ், குல்தீப், என்கிடி, முகேஷ் குமார், இல்ல நட்ராஜன் யாராவது ஒரு ஆள் வருவாங்க. உனக்கு வந்து உனக்கு இம்பாக்ட்ல வருவார். சோ இதுதான் மோஸ்டா இருக்கும். 8 பேட்டர் இருக்காங்க. ஆனா நான் அபிஷேக் கண்டிப்பா ஆடுவாங்கடா. நிதிஷ் ராணா ஆடுவாங்கன்னு தோணுது, பாப்போம். ஏன்னா நீ சொல்ற காம்பினேஷன்ஸ் படி பார்த்தா
ஆப்வியஸ்லி அபிஷேக் நான் வந்து 10 நிமிஷம் ஆட மாட்டேன். எனக்கு வந்து நான் வந்து 3 ஃபாரினரோட போயிட்டு நான் நிதிஷ் ராணா நம்பர் 3ல இருக்கேன். பிகாஸ் டெல்லி பிரீமியர் லீக்ல போட்டு பொழந்திருக்காரு. அந்த ஃபார்ம் அப்படியே கொண்டு வரணும். எக்கனா ஸ்டேடியம்னு சொல்லலாம். பட் அந்த காம்பினேஷன் ஒர்க் ஆகணும்னா நிதிஷ் ராணா வந்து டெசிக்னேட்டட் ஸ்பின் ஹிட்டர். ஸோ அதனால நான் அவர் ஆடுவேன். மேபி 10 நிமிஷம்காகவும் கேஎல் ராகுலும் ஐடியல் பிளேயர் தான். அவனுக்கு வந்து யாராவது ஒருத்தர் வந்து பயங்கரமா ஆடணும். கேஎல் ராகுல் பாசிபிளி லாங் இன்னிங்ஸ் ஆட போறான்றதுனால நீ 10 நிமிஷம்கா வச்சு ஆடிட்டா உனக்கு வந்து எக்ஸ்ட்ராடினரி ஆட மாட்டேற 10 நிமிஷம்கா. ஹி இஸ் a கிளியர் ஹிட்டர். பட் உனக்கு வந்து பிரியான் சாரியா மாதிரியோ இல்லைன்னா வந்து வைபவ் சூரியவன்ஷி மாதிரியோ உனக்கு ஸ்ட்ரைக்கா வேணும். ஸோ அப்ப இருக்கப்போ உனக்கு அபிஷேக் பொருள் மாதிரி ஒரு ஆள் தான் தேவைப்படும். ஸோ அவர் நல்ல கிளீன் ஹிட்டர் ஆஃப் பால்ன்றப்ப நான் அபிஷேக் பொருள் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஓகே, அதான் அபிஷேக். ஆமா, அபிஷேக் பொருள் இல்லடா, எனக்கும் அபிஷேக் பொருள் தான். பட் ஆனா இவங்க வந்து நிசங்காவோட போவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி சொல்றேன். வாய்ப்பில்ல அண்ட் வாய்ப்பில்ல வாய்ப்பில்ல. பவுலிங் வந்து மேபி கொஞ்சம் வீக்கா இருக்குன்னு நினைச்சா ஜேமிசன் இல்லனா சமீரா என்கினி. கூட அதான் போக அதனால தான் சான்சஸ் 3 இருக்கு. வச்சுக்கலாம்னு சொல்றேன். 3 ஃபாரின் ஆப்ஷன்ஸ் வச்சுக்கிட்டேன்னா நீ வந்து எப்படியும் ஸ்டப்ஸ் மில்லர் ஆட போற. ஸோ ஸ்டப்ஸ் மில்லர் உனக்கு மிடில் ம் ஆர்டர் இருக்க போறாங்க. அண்ட் நம்ம ஆப்வியஸ்லி அதுக்கு அடுத்து வந்து என்கிடி. நீ வந்து இங்கிடி ஆட போற. ஸோ அந்த 3 ஆப்ஷனை மட்டும் வச்சுக்கிட்டு நீ ஓப்பன் அப் பண்ணிக்கோ. கைல் ஜேமிசன் அந்த பக்கம் வச்சுக்கோ. அதுக்கப்புறம் வந்து ஆக்கிம் பிரபி முகேஷ் குமார் வச்சுட்டு பேஸ்ட் ஆன் சிச்சுவேஷன் நீ இறக்கலாம். ஸோ உனக்கு தேவைப்படாம ஒரு டாப் ஆர்டர் பேட்டர் ஆடலாம். இன்கேஸ் ஒரு எக்ஸ்ட்ரானரி டாப் ஆர்டர் பேட்டர் ஸ்ட்ரைக்கர்னா நீ வந்து டாப் ஆர்டர் ஆடலாம். பட் எனக்கு தெரிஞ்சு 10 நிமிஷம்கா கேஎல் ராகுல் சிமிலர் கைண்ட் ஆஃப் பிளேயர், நாட் மச் இன் டு த கிரீஸ். ஸோ பெரிய டெவாஸ்டேட்டிங்கான ஹிட்டிங் கிடையாதுன்றப்போ நான் வந்து கேஎல் ராகுல் வித் அபிஷேக் பொருளோட விச் சக்சஸ்ஃபுல்லா ஒர்க் ஆச்சு அவங்களுக்கு லேட்டர் ஆஃப் த அதுல டைம்ல அந்த ஆர்சிபி மேட்ச்ல ஒர்க் ஆச்சு. ஓகே, அடுத்த என்ன ஆனா இது ரொம்ப பர்சன்டேஜ்? டாப் ஃபுல்லாவே கொஞ்சம் இந்தியன் பேட்டர்ஸா இருக்கிற மாதிரி இருக்கும். நிதிஷ் ராணா, அபிஷேக் பொருள், அவங்க எடுக்கவே அக்ஷர் இல்லடா. பட்டேல் அந்த நீ மாதிரி. அவங்க எடுத்த ஒரே ஆளு பெண்ட கேட்டு 10 நிமிஷம் பேக்கப் தான் எடுத்தாங்க. ஸோ ஆப்வியஸ்லி 10 நிமிஷம் ஆட ம் மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் ஒர்க் ஆகும். உனக்கு கிரவுண்ட் டைமென்ஷன்ஸ் இருக்குல்ல மாப்ள. கரெக்ட் தான். ஸோ அதையும் நீ இல்ல இல்ல, பார்க்கணும். நீ அவங்க ஆப்போசிட்ல அந்த பக்கம் ஃபாஸ்ட் பார்த்தா பவுலர்ஸ் உனக்கு இல்ல ஃபாஸ்ட் பவுலர்ஸே அவங்க போய்க்கலாம்டா. ரொம்ப என்கிரி மட்டும் தான் இருக்காரு. ஆக்கிப் நபி அதான் கூட வந்து ஆகிப் நபி, முகேஷ் குமார், ஜேமிசன் நட்ராஜன் இருக்காரு, ஜேமிசன் ஆடலாம். ஜேமிசன் கூட ஜேமிசன் ஆடலாம். இருக்காரு, நட்ராஜன் இருக்காரு. அதான் நான் சொல்றேன். உனக்கு ஆமா, ஆப்ஷன்ஸ் இருக்கப்ப நீ ஏன் தேவையில்லாம ஒரு டாப் ஆர்டர் பேட்டரை ஐடியல் உனக்கு எக்ஸ்ட்ரானரி பண்றதுனா பெட்டர். பட் ஐடியலா இருக்கப்ப இட் வில் பி டிஃபிகல்ட்னு தோணுது. பாப்போம். ஆனா என்னன்னா ஒரு எல்லா ஐபிஎல் பிரான்ச்சைஸியும் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஓப்பனர், ஒரு ஃபாரின் ஓவர்சீஸ் ஓப்பனர் வந்து ப்ரிஃபர் இப்பலாம் பண்ணுவாங்க. சோ அதுக்காக சொல்றேன். பாப்போம் நாளைக்கு இல்ல எப்படி போனாட்டி பண்ணுவீங்க, யார செலக்ட் டிசி மேல நம்பிக்கை பண்றாங்க. இருக்கு. இல்லடா, ஆக்சுவலி போன ஸ்ட்ராங்கா தான் இருக்கும். ஃபேஃப் தான் எடுத்தாங்கடா. ஃபேஃப் இல்லாதனாலதான் உனக்கு வந்து ஃபேஃப் கேப்டன்டா. பொறையில ஃபேஃப் வந்தோம். கேப்டன் உனக்கு. ஃபேஃப் கேப்டன் உனக்கு வேற வழியே கிடையாது. சோ அபிஷேக் பொருள் ஆமா ஃபேஃப் போனாடி இல்லையா? ஃபேஃப் எங்க கேப்டன். ஃபேஃப் அக்ஷர் பட்டேல் இருந்தா கேப்டன் போன தடவை. ஓ அதுக்கு முன்னாடி ஃபேஃப் வைஸ் கேப்டன் இருந்தாரு. ஆமா அக்ஷர் பட்டேல் ஃபேஃப் இன்ஜூரி ஆனப்ப ஃபேஃப் இருந்தாரு. ஆமா, ஞாபகம் இருக்கு. சோ ஃபேஃப் பாப்போம். இதுலதான் இருந்தாரு. ஆக்சுவலி ஓப்பனரா ஃபேஃப் எடுத்தாங்க. பட் ஆனா அந்த அளவுக்கு கிளிக் ஆகல அவர். சரி, கரெக்ட் ஓகே. கரெக்ட். வின் பாசிபிலிட்டி சொல்லு. யாரு ஜெயிப்பா? எனக்கு ஆப்வியஸ்லி டிசி தான் தோணுது. ஏதாவது எக்ஸ்ட்ரானரி மேஜிக் பண்ணாதான் ஜிடி. லக்னோ சாரி ஜிடின்ற பாரு. லக்னோ வந்து ஒண்ணுமே இல்லை ஆக்சுவலா. பவுலிங் எல்லாமே எல்லா காம்பினேஷனும் புதுசா இருக்கு. ஸோ லக்னோ ஏதாவது மேஜிக் பண்ணி தான் உண்டு. மைண்ட் எத்தனை பால்ல பொழிச்சு இன்ஜுரின்னு போறாருன்னு தெரியல. ஸோ டிக்வேஸ்ட் ஆத்தையும் பயங்கரமா அடி வாங்கிட்டு இருக்காரு. ஷாபாஸ் அக்மத்தும் நாட் இன் கிரேட் ஃபார்ம். ஸோ பவுலிங் சொல்லிக்கிற மாதிரி இல்லைன்றதுனால டிசியோட பேட்டிங் வந்து எக்கச்சக்கமா இருக்கு. ஸோ எல்லாமே ஒன்று விட்டா ஒன்று லெஃப்ட் ரைட் காம்பினேஷன்ஸ் அந்த டிஸ்டன்ஸ் ஸ்டெப்ஸ் டேவிட் மில்லர் காம்பினேஷனே அவங்களுக்கு பயங்கரமா வந்திருக்கும். நம்ம நிறைய இடத்துல அவங்க வந்து ரெஸ்கியூ பண்ணிருக்காங்கன்றப்போ நான் கோயிங் ஃபார் ஜிடி கிளீன் ஸ்வீப் 60-40. ஓகே. ஸோ நான் இந்த தடவை ஒரு சேஞ்ச். ஆக்சுவலி டிசி வந்து நான் பிளே ஆஃப்க்கே அவங்கள சொல்லியிருந்தேன். பட் திஸ் டைம் ஐ எம் ரூட்டிங் ஃபார் எல்எஸ்ஜி. எனக்கு என்னமோ இன்ஸ்டிங் வந்து எல்எஸ்ஜி புராணா அடிப்பாங்கன்னு தோணும். ஏன்னா அந்த டாப் வந்து ஒரு 3-5 பேர் வந்து பயங்கர எக்ஸ்ப்ளோசிவா இருக்காங்க. யாராவது ஒரு ஆளுக்கு 8 ஓவர் 100 அப்படிலாம் வந்துட்டாங்கன்னா அவங்கள பிடிக்கவே முடியாது. ஸோ அந்த எக்ஸ்ப்ளோசிவ்னஸ் இருக்கிறதுனால ஒரு டேஞ்சரஸ் சைடு. அதனால ஐ எம் கிவிங் மை எட்ஜ் டு எல்எஸ்ஜி. ஜஸ்ட் கம்பெனி பைசன் மேல இன்ஸ்டிங் கொடுத்துருக்க. தான். ஆமா, ஒரு இன்ஸ்டிங். எனக்கு என்னமோ அந்த டாப் ஆர்டர் பயங்கரமா எக்ஸ்ப்ளோசிவா போவாங்கன்னு தோணுது. அந்த ஒரு ரீசனுக்காக சும்மா எல்எஸ்ஜி கொடுக்குறேன். ஓகே ஓகே. ஸோ லெட்ஸ் சி நாளைக்கு மேட்ச் எப்படி போகுதுன்னு. நாளையோட எல்லா டீமே ஈச் ஒரு மேட்ச் ஆடி முடிச்சிருவாங்க. ஒரு மாதிரி நமக்கே தெரியும் இந்த காம்பினேஷன்ஸ்லாம் அவங்க ட்ரை பண்றாங்க அப்படிங்கிற ஐடியா இருக்கும். ஸோ ஃபர்தர் நம்ம அடுத்தடுத்த ரவுண்ட்ஸ்ல வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் மல்டிபிள் டபுள் ஹெட்டர்ஸ் வந்துட்டு இருக்கு. அண்ட் டெய்லி மேட்சஸ் வந்து பயங்கரமா போயிட்டு இருக்கு. ஸோ அப்கமிங் வீடியோஸை சந்திக்கலாம். தேங்க்யூ அண்ட் பாய்.